இந்த உலகத்தில் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அவளை உண்மையாக காப்பாற்ற நினைப்பவன் அவளுடைய அண்ணன். அவள் தவறு செய்தாலும் அவளை விட்டுவிட மாட்டான். அவள் வாழ்க்கை அழியாமல் இருக்க அவளுக்கு எதிராக கூட நிற்பான். சென்னை அருகே ஒரு அழகான நகரம். அங்கே வாழ்ந்தான் அத்விக். வயது 27. அமைதியான குணம், பொறுப்பான மனசு. ஆனால் அவனுடைய உலகமே ஒரே மனிதி, அவனுடைய தங்கை தியா. தியா வயது 20. அவள் சிரிப்பு பார்த்தாலே ஆத்விக் எல்லா கஷ்டங்களையும் மறந்து போயிடுவான். ஏன்னா தியா பிறந்த நாளிலேயே அவர்களுடைய அம்மா இறந்து விட்டார். அந்த நாளிலிருந்து ஆத்விக் தங்கைக்கு அண்ணன் மட்டும் இல்லை, அப்பா, அம்மா, நண்பன் அனைத்தும் அவன்தான். ஆனால் ஒரு நாள் ஆத்விக் வாழ்க்கையே அதிர வைக்கும் ஒரு உண்மை அவனுக்கு தெரிய வந்தது. அவன் உயிரை விட அதிகமாக நேசிக்கும் தங்கை ஒரு தவறான உறவில் சிக்கிக் கொண்டிருந்தார். ஒரு அண்ணனுக்கு அவனுடைய தங்கையின் மனசு மாறி இருப்பதை கண்டுபிடிக்க ஒரு நிமிஷம் போதும். அந்த மாற்றத்தை ஆத்விக் உணர ஆரம்பித்தான். முன்னாடி தியா எந்த விஷயமாயிருந்தாலும் அண்ணா என்று சொல்லி அவனிடம் வந்து பேசுவாள். ஆனால் கடைசி சில நாட்களாக அவள் மாறி போயிருந்தாள். எப்போது ஃபோன் கையில், யாரோட மெசேஜ் சேட். ஆத்விக் வந்தவுடன் ஃபோனை மறைத்தாள். ஒரு நாள் இரவு 12 மணி. ஆத்விக் தண்ணீர் குடிக்க இருந்தான். அப்போ பால்கனில் நின்று கொண்டு தியா யாரோடோ ஃபோனில் மெதுவாக பேசி கொண்டிருந்தாள். நான் உன்னை நம்புகிறேன், நீ சொன்ன மாதிரி நான் எல்லாம் செய்வேன். அந்த வார்த்தை ஆத்விக் மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. அடுத்த நாள் தியா பாத்ரூமில் இருந்தபோது அவளுடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஸ்க்ரீனில் ஒரு பெயர், ரிதேஷ். அதோட மெசேஜ், பேபி, எஸ்டர்டே நைட் மிஸ் பண்ணிட்டேன், லவ் யூ. அந்த மெசேஜ் பார்த்தவுடன் ஆத்விக் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. ஏன்னா ரிதேஷ் யார் என்று அவனுக்கு தெரியும். ரிதேஷ் வயது 32. ஏற்கனவே ஒரு பெண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவளை ஏமாற்றி விட்டு போனவன். அந்த உண்மை ஆத்விக் மட்டும் தெரியும். ஆனால் அவனுடைய இன்னசென்ட் தங்கைக்கு தெரியாது. அந்த நாள் முழுவதும் ஆத்விக் மனசு அமைதியாக இல்லை. நான் இப்போவே தியாவிடம் பேசணுமா, அல்லது அவளே உண்மையை புரிஞ்சுக்கட்டுமா? அவன் மனசு குழப்பமாயிருந்தது. அந்த மாலை தியா வெளியே போக ஆடை மாற்றி கொண்டிருந்தாள். ஆத்விக் மெதுவாக கேட்டான், எங்கே போற தியா? தியா அவனை நேராக பார்க்காம, ஃப்ரெண்ட் பர்த்டே அண்ணா என்று சொல்லி வெளியே போக முயற்சித்தார். அந்த நேரம் ஆத்விக் குரல் கொஞ்சம் கடினமாயிடுச்சு. ரிதேஷ் கூட தானே போற? அந்த ஒரு வார்த்தை தியாவை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அவள் கண்கள் பயத்தால் பெரிதாயிற்று. அண்ணா, அவள் பேச முடியாமல் நின்றாள். ஆத்விக் மெதுவாக சொன்னான், தியா, நீ என்னிடம் எதுவும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ போகும் பாதை தவறான பாதை. தியா கண்களில் கண்ணீர் நிரம்பியது. ஆனால் அவள் சொன்ன வார்த்தை ஆத்விக் இதயத்தையே உடைத்தது. அண்ணா, நான் அவனை காதலிக்கிறேன். அந்த நிமிஷம் ஒரு அண்ணனாக ஆத்விக் என்ன முடிவு எடுப்பான்? அவன் தங்கையை
காப்பாற்றுவானா அல்லது அவள் வாழ்க்கை அழிவை நோக்கி போகுமா? அண்ணா, நான் அவனை காதலிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை ஆத்விக் இதயத்தையே உடைத்தது. ஆனால் அவன் கோபப்படவில்லை, அவன் கத்தவில்லை. ஏன்னா ஒரு அண்ணனின் கோபம் ஒரு தங்கையின் வாழ்க்கையை சரி செய்யாது, அவளுடைய வாழ்க்கையை புரிய வைக்கும். வார்த்தைகள் தான் அவளை காப்பாற்றும். ஆத்விக் மெதுவாக கேட்டான், தியா, அவன் பற்றி உனக்கு எல்லாம் தெரியுமா? தியா உடனே சொன்னான், எனக்கு எல்லாம் தெரியும் அண்ணா. அவன் என்னை உண்மையாக காதலிக்கிறான். ஆத்விக் சிரித்தான். அது சந்தோஷ சிரிப்பில்லை, வலியோடு இருந்த சிரிப்பு. அவன் ஃபோன் எடுத்தான், ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணினான். அதை தியாவிடம் காட்டினான். அந்த ஃபோட்டோவில் ரிதேஷ் மற்றொரு பொண்ணுடன் நெருக்கமாக நின்று கொண்டிருந்தான். தியா அதிர்ச்சி, அண்ணா இது என்ன? ஆத்விக் மெதுவாக சொன்னான், அவள் பெயர் ஸ்ரேயா. அவளுக்கும் ரிதேஷ் இதே மாதிரி லவ் சொல்லி ஏமாத்தினான். அவளுடைய வாழ்க்கை இப்போ டிப்ரெஷனில் இருக்கு. தியா கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவள் இன்னும் நம்ப மறுத்தாள். இல்லை அண்ணா, அவன் அப்படி இல்லை. அந்த நேரம் ஆத்விக் சொன்னான், சரி, நீயே உண்மையை பார்க்கணும்னா இப்போ என்னோடு வா. அவன் தியாவை அழைத்து ஒரு கேஃபுக்கு போனான். அங்கே ஒரு டேபிளில் ரிதேஷ் மற்றொரு பெண்ணுடன் சிரித்து பேசி கொண்டிருந்தான். அதே வார்த்தைகள், அதே சிரிப்பு, அதே நடிப்பு. அந்த காட்சி பார்த்தவுடன் தியா உலகமே உடைந்த மாதிரி உணர்ந்தாள். அவள் இதயம் சிதறி போனது. அவள் கண்களில் கண்ணீர் நிற்கவில்லை. அந்த நேரம் ஆத்விக் மெதுவாக சொன்னான், தியா, நான் உன் சந்தோஷத்துக்கு எதிரி இல்லை, ஆனால் உன் வாழ்க்கையை அளிக்கும் மனிதனுக்கு எதிரி. தியா அழுது கொண்டு ஆத்விக்கை கட்டிப்பிடித்தாள். சாரி அண்ணா, நான் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆத்விக் அவளுடைய தலையை தடவினான். நீ தவறு செய்யவில்லை தியா, நீ நம்பினாய், ஆனால் தவறான மனிதனை நம்பினாய். அந்த நாள் தியா ஒரு உண்மையை புரிந்து கொண்டாள். காதல் வாழ்க்கையை உருவாக்க வேண்டும், அழிக்கக்கூடாது. அந்த நாள் ஒரு அண்ணன் தங்கையை கட்டுப்படுத்தவில்லை, அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்றினான். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அவளுடைய அண்ணன் அவளை கட்டுப்படுத்த வரவில்லை, அவளை காப்பாற்ற வருகிறான். சில நேரங்களில் அண்ணன் சொல்லும் இது தவறு என்ற ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை காப்பாற்றும். இது ஒரு கதை மட்டும் இல்லை, பல தங்கைகளின் வாழ்க்கையில் நடந்த உண்மை. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் சில வழிகள் அவளை உடைக்க வருவதில்லை, அவளை உருவாக்க வருகிறது. ரிதேஷ் உண்மையை பார்த்த அந்த நாளுக்கு பிறகு தியா முழுவதுமாக மாறி போனாள். முன்னாடி அவளுடைய உலகம் ஒரு மனிதனை சுற்றித்தான் இருந்தது, ஆனால் இப்போ அவளுடைய உலகம் அவளையே சுற்றி ஆரம்பித்தது. அந்த நாள் இரவு தியா கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு அவளையே பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது, ஆனால் அந்த கண்ணீருக்குள் ஒரு புதிய தைரியம் பிறந்திருந்தது. அவள் மெதுவாக அவளுக்கே
சொன்னான். இனி என் வாழ்க்கையை யாரிடம் வைத்து பில்ட் பண்ண மாட்டேன். என் வாழ்க்கையை நானே பில்ட் பண்ணுவேன். அடுத்த நாள் முதல் தியா முழுவதும் ஃபோக்கஸ் பண்ணியது அவளுடைய கேரியர் மீது. அவள் டிஜிட்டல் டிசைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணினாள். முன்னாடி ஃபோனில் ஹவர்ஸ் பேசி கொண்டிருந்த அவள் இப்போ ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாள். அதை பார்த்த ஆத்விக் அமைதியாக சிரித்தான். அவன் அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவன் மனசுக்குள் ஒரு பெருமை. ஒரு நாள் தியா வந்து கேட்டாள், அண்ணா, நான் பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணலாமா? ஆத்விக் கேட்டாள், ஏன் தியா? தியா சிரித்து சொன்னாள், என் கனவுகளை என் காசில் அச்சீவ் பண்ணணும். அந்த நிமிஷம் ஆத்விக் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏன்னா அவனுடைய தங்கை ஒரு பெண்ணாக மட்டும் இல்லை, ஒரு ஸ்ட்ராங் மனிதியாக மாறிக்கொண்டிருந்தாள். மாதங்கள் கடந்து போனது. தியா ஒரு சின்ன கம்பெனியில் டிசைனராக ஜாயின் பண்ணினாள். முதல் சம்பளம் 18,000. அந்த சம்பளம் வந்த நாள் அவள் ஸ்ட்ரெயிட்டாக போன இடம் வீடு. அவள் ஆத்விக்கிடம் வந்து ஒரு கவர் கொடுத்தாள். ஆத்விக் கேட்டான், இது என்ன தியா? தியா சிரித்து கொண்டு சொன்னாள், என் முதல் சம்பளம், இதில் உனக்காக ஒரு கிஃப்ட் இருக்கு. ஆத்விக் ஓப்பன் பண்ணி பார்த்தான். அதுக்குள் ஒரு வாட்ச், அதோடு ஒரு ஸ்மால் லெட்டர். அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருந்தது, அண்ணா, நான் ஆல்மோஸ்ட் தவறான பாதையில் போயிருந்தேன். ஆனால் நீ என்னை திருப்பி கொண்டு வந்தாய். நீ என் அண்ணன் மட்டும் இல்லை, நீதான் என் ஹீரோ. ஐ லவ் யூ அண்ணா. அந்த லெட்டர் படித்த ஆத்விக் அழுதான். ஆனால் அது வலியின் கண்ணீர் இல்லை, அது பெருமையின் கண்ணீர். 2 வருடத்திற்கு பிறகு தியா ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் சீனியர் டிசைனராக இருந்தாள். சேலரி 75,000 பெர் மந்த். அவள் ஒரு ஸ்டேஜ் மேலே நின்று கொண்டு ஒரு அவார்டு வாங்கினாள். அந்த ஸ்டேஜில் அவள் முதல்ல பார்த்த மனிதன் ஆத்விக். அவள் மைக் எடுத்தாள். மெதுவாக சொன்னாள், இந்த வெற்றி எனக்கு மட்டும் சொந்தமில்லை, என் வாழ்க்கையை காப்பாற்றிய என் அண்ணனுக்கு சொந்தம். அந்த க்ரௌட் முழுவதும் கிளாப் பண்ணியது. ஆனால் ஆத்விக் மட்டும் அமைதியாக அழுதான். ஏன்னா அவனுடைய தங்கையை இழக்காமல் காப்பாற்றி விட்டான். வாழ்க்கையில் உங்களை கட்டுப்படுத்தும் மனிதர்களை வெறுக்காதீர்கள். ஏன்னா அவர்கள் உங்களை காப்பாற்ற வருகிறார்கள். சில நேரங்களில் ஒரு அண்ணன் சொன்ன இது தவறு என்ற வார்த்தை ஒரு தங்கையின் வாழ்க்கையை உயரத்திற்கு கொண்டு போகும்.